கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். ஆம் தேவ ஜனமே, இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். அவன் திரளாய் செல்வங்கள் வைத்திருந்ததோ அல்லது அவனுடைய ஆஸ்தியை பூமி தாங்க கூடாததா இருந்ததோ ஒரு பெரிய ஆசீர்வாதம் அல்ல. ஆனால் அவன் செய்கிற எல்லாவற்றிலும், அவனுடைய எல்லா காரியத்திலும் அவரை ஆண்டவர் ஆசீர்வதித்தாராம். இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டவுடன் உங்களுக்குள்ளாய் ஒரு ஆசை வரலாம். நான் மாத்திரம் எது துவங்கினாலும் சரியாய் வரவில்லையே. நான் ஒரு நல்ல வேலையை துவங்கினேன், ஆனால் அதில் லாபத்தை பார்க்க முடிவதில்லையே. நான் ஒரு வேலைக்காக அவ்வளவு முயற்சி செய்தேன், ஆனால் ஒன்றிலும் நான் ஜெயத்தை பார்க்கவில்லையே. என் குடும்பத்தை முன்னேற்ற நினைத்த அநேக காரியங்களை செய்கிறேன், ஒரு மாற்றத்தையும் பார்க்கவில்லையே. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அநேக பிரயாசங்களை நான் படுகிறேன், ஆனால் ஒன்றும் சரியாய் நடப்பது போல இல்லையே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களோ? இந்த வார்த்தையை கேட்டவுடன் உங்களுக்குள்ளாய், ஆண்டவரே, என்னுடைய எல்லா காரியங்களையும் கூட நீர் ஆசீர்வதிக்க மாட்டீரா என்ற ஏக்கம் வருகிறதா? நிச்சயம் அன்றைக்கு எப்படி ஆபிரகாமை சகல காரியத்திலும் ஆண்டவர் ஆசீர்வதித்தாரோ, அதே போல உங்களையும் இனி வருகிற நாட்களில் நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும், நீங்கள் பேசுகிற வார்த்தையிலிருந்து, நீங்கள் செயல்படுகிற ஒவ்வொரு காரியத்திலும் உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். ஆனால் அன்றைக்கு ஆண்டவர் ஆபிரகாமை அப்படியாய் சகல காரியத்திலும் ஆசீர்வதிக்க காரணம் என்ன தெரியுமா? அவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாய் இருந்தான். எல்லாவற்றையும் விட்டு நீ புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்ற போது, ஐயோ, என் தகப்பன் இதை சம்பாதித்து வைத்திருக்கிறாரே என்று புலம்பாமல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியாய் கீழ்ப்படிந்தார். இரண்டாவது, அவன் விசுவாசித்தான். அவன் பிள்ளை பெறுவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலையிலும் கூட நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்ற போது அவன் விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்குள்ளா இந்த இரண்டு குணாதிசயங்கள் இருக்கிறதா? ஆண்டவர் சொல்லுகிற எல்லாவற்றிற்கும், அதாவது நமக்கு ஏற்றதற்கு மாத்திரம் அல்ல, அதாவது எதுவெல்லாம் நம்மால் கீழ்ப்படிய முடியுமோ அதற்கு மாத்திரம் கீழ்ப்படுகிற குணம் அல்ல, எல்லாவற்றிற்கும் நாம் எதை இழந்தாலும் கூட பரவாயில்லை என்று கீழ்ப்படுகிறோமா? அந்த கீழ்ப்படிதலும் சூழ்நிலை எதிராக இருந்தாலும், நடக்கும் என்ற நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும், விசுவாசிக்கிறவர்களாய் நாம் இருக்கும் போது நிச்சயம் நாம் செய்கிற சகல காரியத்திலும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவதை பார்க்க முடியும். ஆகவே இந்த நாளில் உங்களை கீழ்ப்படிவதற்கும் விசுவாசத்தில் வளர்வதற்கும் அர்ப்பணியுங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதிப்பதை நீங்கள் மாத்திரமல்ல, சுற்றியுள்ள ஒவ்வொருவரும் காண்பார்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.